ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இயேசுநாதர் கல்லறையெல்லாம் உடைத்து எறிந்து வெற்றி வேந்தராக மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை வெற்றி கொண்டு இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கின்றார். இன்று உலகம் முழுவதும் இன்றைக்கு உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரம். எத்துணை நம்பிக்கை, எத்துணை மகிழ்ச்சி. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். உலக வரலாறு அநேக யுத்தங்களும் போர்களும் நிறைந்தது, நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு பிற்பாடு ஏறத்தாழ 490ஆம் ஆண்டிலே கிரேக்கர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்தது, யுத்தம் வந்தது. வந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா மாரத்தான் என்கின்ற ஒரு இடத்துல தான். இவர்கள் இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்கிறார்கள். பெர்சிய நாட்டிலே இராணுவ பலம் ரொம்ப ஜாஸ்தி, ஏராளமான காலாட்படை வீரர்கள், கப்பல்கள் என்று அவருடைய இராணுவம் மிக பலம் வாய்ந்த இராணுவம். ஆனால் கிரேக்க படையோ அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் அல்ல. என்ன, நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது போர்க்களத்தில அந்த கிரேக்கருடைய இராணுவ தளபதி போர் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார். இது நம்ம நாட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய போர், ஆக நம்ம விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் யாருமே எதிர்பார்க்கல. பெர்ஷியர்கள் நினைத்தார்கள் கிரேக்கர்களை ஊதி தள்ளி விடலாம் என்று. ஆனா அப்படி நடக்கல. ஏனென்று சொன்னால் கிரேக்க இளைஞர்கள் எல்லாம் மூர்க்கத்தனமாக சண்டையிட்டார்கள். விளைவு என்ன தெரியுங்களா? பெர்ஷிய நாட்டினுடைய வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏதென்ஸ் பட்டணத்துல இந்த செனட் மாமன்றம் கூடுகிறது. எதுக்கு கூடுறாங்கன்னா, நம்ம ஆளுங்க ஜெயிக்க போறது கிடையாது, ஆகையினால வீணால நம்ம போர் நிறைய இழப்புகளை சந்திக்கணும், ஆகையினால நாம் ஒரு சமரச உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்பதை குறித்து ஆலோசனை செய்வதற்காக ஏதென்ஸ் நகரத்தில செனட் மாமன்றத்திலே கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பதான் என்ன பண்றாருங்க, அந்த கேப்டன் தளபதி வந்து ஒரு வாலிபனை அழைத்து ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு, அப்பா நீ போய் ஏதென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம தலைவர்கள்ட்டெல்லாம் சொல்லு. என்ன சொல்லுன்னா, அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள், போர்க்களத்திலே கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு, போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கிரேக்க போர் வீரன் ஆயுதங்களோடு, அதிக கனமான ஆயுதங்களோடு ஓடி வருகிறார். எவ்வளவு தூரம் ஓடினார் தெரியுங்களா? 40.9 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து ஏதென்ஸ் நகரத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் கொஞ்சம் கூட அவனுக்கு நடக்கக்கூட சக்தி இல்லை. ஏனென்றால் 40 கிலோமீட்டர் ஓடி வர்றாரு. பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணினார்னு கேட்டீங்கன்னா, சாரிட்டே நிக்கோமேன் என்கிற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கீழே விழுந்தவன் இறந்து விட்டான். அவனுடைய பெயர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெய்பிட்டஸ் என்பதுதான் அந்த இராணுவ வீரனுடைய பெயர். அவன் என்ன சொன்னான்? கீழே விழுந்து இறந்து போனான். அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், மகிழுங்கள் நாம் வென்று விட்டோம், மகிழுங்கள் நாம் வென்று விட்டோம் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து மரணத்தை வென்று விட்டார், மரணத்தை வென்று விட்டார். நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் பட்ட துன்பங்கள் எல்லாம் சிலுவையில, ஐயோ, நேரிலே பார்த்த அரிமத்தேயராகிய யோசேப்பு, நிக்கதோமு, அந்த பெண்கள் எல்லாம் கையறு நிலையிலே ஒன்றும் பண்ண முடியல அவங்கனால. என்ன செய்வார்கள்? ஆகவே எல்லாம் அழுது புலம்பி அவருடைய சிலுவை மரணத்தை துடிக்க அவர் சிலுவையிலே அவருடைய சாவை இவர்கள் கண்டார்கள். எப்படித்தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் போய் பிலாத்துவினிடத்துல அனுமதி கேட்டு அரிமத்தாய் ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய கல்லறையிலே வைப்பதற்கு இடம் கொடுக்கிறான். இந்த பெண்கள் எல்லாம் அழுது கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ண விடுகிறார்கள். அடுத்த நாள் ஓய்வு நாள், அமைதியான ஒரு நாள். அடுத்த ஓய்வு நாளுக்கு முடிஞ்சு காலையில அவர்கள் எழுந்து அந்த கல்லறையின் இடத்திற்கு சென்று சுகந்த வர்க்கம், அதெல்லாம் அவங்களுடைய யூத மரபு, சில சடங்குகளை செய்வதற்காக போகின்ற பொழுதுதான் கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. பார்த்தோன்னே இவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி. அப்பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு பண்டிகை ஈஸ்டர் பண்டிகை, உயிர்ப்பின் திருநாள்.
ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்திலே திறந்த கல்லறை, வெறுமையான கல்லறை அவர் கல்லறை மட்டுமே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சமயத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரம் என்னவென்று சொன்னால் இயேசு உயிர்த்தார் என்பதுதான். எப்படி உயிர்த்தாரு அப்படிங்கிறத பத்தியில இது 4 நற்செய்தி நூல்களிலுமே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம். ஆனால் இந்த உயிர்ப்பு எப்படி நடந்தது என்பதை குறித்து எந்த விதமான வர்ணனை எல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் சொல்ல வருவதெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே வெறுமையான கல்லறை, அதை சுற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற சீலைகள், துணிகள், இது 2 மாத்திரம்தான் அடையாளம் சொல்றாங்க. இந்த 2 மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கு அடையாளமாக நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபாதர் அகஸ்டின் சொல்லுவாரு, கல்லை ஏன் தெரியுமா, கல்லறையில இருந்த கல்லை ஏன் தெரியுமா புரட்டப்பட்டது என்று சொன்னால், இயேசுநாதர் வெளியே வர்றதுக்கு அல்ல, மாறாக சீசர்கள் உள்ளே சென்று அவர் உயிர்த்தார் என்று பார்ப்பதற்காகத்தான் கல்லை புரட்டினார்கள் என்று அகஸ்டின் பெருமகனார் சொல்லுவார். எப்படியோ கல் புரட்டப்பட்டது, வெறுமையான கல்லறை, அங்கே சீலைகள் வைக்கப்பட்டிருது. இது ஒன்றுதான் அடையாளம், வேறு எதுவுமே சொல்லப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கல்லறை வெறுமையாக இருந்தது, சரி, அது என்ன துணிகள் அங்கே வைக்கப்பட்டது என்று சொன்னால், யூத மரபின் பிரகாரமாக 2 வகையான துணிகளை வைத்துத்தான் அவர்கள் உடலை நல்லடக்கம் செய்வார்கள். அப்படி என்ன 2? ஒன்று உடல் முழுவதும் சுத்துகின்ற, உடலை சுற்றி இறுக்கமாக கட்டப்படுகின்ற துணி, அதை என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ராப்பிங் கார்மெண்ட், உடலை சுற்றி இறுக்கமாக சுட்டப்படுகின்ற ஒரு வகையான துணி. அடுத்த துணி என்ன தெரியுங்கன்னா முகத்துணி. முகத்தை, தலையும் இந்த பக்கவாட்டு கன்னங்களோடு நம்ம ஊர்ல எல்லாம் செய்யறாங்கல்ல, தலையின் உச்சியில கட்டுவாங்க, அந்த மாதிரி தலையில் கட்டுகின்ற அந்த துணியும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது. யாரு திருடிட்டு போயிருந்தா அந்த துணி என்ன செய்திருப்பாங்க, உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, துணி அப்படியே தான் இருக்கிறது. இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் இயேசு உயிர்த்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலும் மிக வியப்பான ஒரு செய்தி, யாரும் எதிர்பாராத ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இயேசுநாதர் உயிர்த்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற கடவுள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியமாக திறந்த கல்லறையும் வெறுமையான கல்லறையும் துணியையும் மாத்திரம் அங்கே நற்செய்தியாளர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். சுருக்கமாக சொன்னோம்னா, இயேசுநாதர் உயிர்த்தார் என்பதற்கு எந்த விதமான விளக்கங்களும் இல்லை, இதுதான் அடையாளம் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதருடைய உயிர்ப்பில என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இறையியல் கேள்வியை நாம கேட்கணும். இயேசுநாதர் எப்படி உயிர்த்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதை பற்றி எந்த விளக்கங்களும் நம்முடைய நற்செய்தி நூலிலே இல்லை. ஏன் உயிர்த்தார் என்று கேட்டால் அதற்கு இயேசுநாதர் உயிர்ப்பினுடைய பின்னணியிலே இருக்கின்ற விளைவுகளை நாம் புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும்னா 2 காரியங்களை மாத்திரம் இறையியல் ரீதியாக நாம் சிந்திப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்று, இயேசுநாதர் கல்லறையிலே இருந்து எழுப்பப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார். வெறுமையான கல்லறை அங்கே இருக்கிறது. இயேசுநாதர் இப்ப எங்கே இருக்கிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, இயேசுநாதர் உயிர்த்த அந்த நொடி முதல் இன்று வரை அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இயேசுநாதர் விண்ணுக்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்துல, இதோ உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆல்வேஸ் till the end of the ages. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இயேசுநாதர் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு உயிரோடு வாழுகின்ற கடவுள் நம்மோடு அவர் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கருளி இருக்கின்றார். இந்த உயிர்ப்பு பண்டிகை ஏதோ ஒரு ஞாபகத்தினால அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ மெமோரியல் டே. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் இல்ல, இயேசுநாதர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற நாள் தான் ஈஸ்டர். இயேசுநாதர் நம்மோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும்.
இட் இஸ் நாட் அ மெமோரியல் டே. அந்த நாளில் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து, எப்படி என்னுடைய முன்னோர்களை நாம் நினைவு கூர்ந்து, அவங்களோட இந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து, அதை வச்சு நண்பர்கள்லாம் உறவினர்கள்லாம் கூடி நல்லா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவோம். இது அப்படிப்பட்ட நினைவு நாள் அல்ல. இட் இஸ் நாட் அ மெமோரியல் டே. இயேசுநாதர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற உடனிருப்பை நாம் உறுதி செய்கின்ற நாள் தான் உயிர்ப்பின் பண்டிகை. இயேசுநாதர் உங்களோடு இருக்கிறாரா? என்னோடு இருக்கிறாரா? அவருடைய உடனிருப்பை நான் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுநாதர் உயிர்த்தார் என்ற நிகழ்ச்சியினுடைய மறு பக்கம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, இயேசுநாதரினுடைய உயிர்ப்பினாலே மரணம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எப்படி பாவம் வந்து என்பதை திருமறை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எப்படி பாவம் வந்தது என்பதை படைப்பின் வரலாற்றை ஆதியாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த உலகத்திலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. கடவுள் மனிதனுக்கும் மனித உறவிலே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. இப்பொழுது மனித உறவிலே ஏற்பட்ட விரிசலின் காரணமாக பாவம் உள்ளே நுழைந்தது என்று நாம் திருமறையில வாசிக்கின்றோம். பவுல் ரோமர் கழுத நிருபத்தில சொல்லுவாரு, 23ஆம் வசனத்துல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவார். அமர்சியா என்பதுதான் கிரேக்கத்துல பாவத்துக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை அமர்சியா. அது அமர்சியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாம் எந்த ஒரு நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலையை விட்டு கீழே விழுந்து விடுதல், மிஸ்ஸிங் த மார்க். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில இருந்து கீழே விழுந்து விடுதல். அப்படித்தான் மனிதன் வீழ்ந்து போனான். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் மரணம். பாருங்க, மரணத்தை குறித்து பயப்படாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரணம் எல்லாருக்கும் பொதுவானது. மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்வு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது என்று திருமறையே சொல்கிறது. மரணத்தை குறித்து எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. மரணம் நிச்சயம், ஆனால் நேரம் நமக்கு நிச்சயம் இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மரணத்தை பற்றியே நம்ம நினைச்சிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அதே போன்று மரணத்தை மறந்து விட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்குமானால் மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு நிம்மதியா இருக்காது. ஆகவே மரணத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியம். என்ன புரிந்து கொள்ளுதல்? இயேசுநாதர் சிலுவையிலே மரணத்தை தோற்கடித்தார் என்று நாம் திருமறையில வாசிக்கிறோம். பவுலடிகள் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவர் சொல்லுவார், மரணத்திற்கு அதிபதியான பிசாசை இயேசுநாதர் சிலுவையிலே அழித்தார். தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார். மரண பயத்திலே இருக்கின்ற மக்களை விடுதலை செய்தார் என்று நம் பவுலடிகள் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 55வது ஆண்டில கொரிந்து சபை மக்களுக்கு இது ஏன் இவ்வளவு கவனமா எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை குறித்த தாறுமாறான உபதேசங்கள் வந்து கொண்டிருந்த நாட்கள் அது. ஆகையினால நம்பிக்கை இல்லாத இருக்கிற மக்களுக்கு இயேசுநாதர் உயிர்த்ததனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அவர் மரணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற யாவருக்கும் மரணத்தின் மேலே வெற்றி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதான் பவுல் சொல்லுவார் பாருங்க, ஒருவேளை கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் நாங்கள் அவரை குறித்து பேசுகிறது விருதா, உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறதும் வீண். ஆகவே இயேசுநாதர் உயிர்த்தபடியினாலே அவருடைய உயிர்ப்பில நமக்கு மரணத்தின் மேலே வெற்றி உண்டு என்பதை என் திருமறை ஆணித்தரமாக சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபிரேயர் கழுத நிருபத்தில 2ஆம் அதிகாரத்தில 14-15 வசனங்களிலே மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை சிலுவையிலே கொன்றார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் இந்த இயேசுநாதர் உயிர்த்தார் என்கின்ற இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டியது என்று சொன்னால், மரணத்தை குறித்த பயம் நம் மனசில் இருக்கவே கூடாது. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து மரணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கிறிஸ்து உயிர்ப்பின் மூலமாக நமக்கும் மரணத்தின் மேலே வெற்றி உண்டு என்பதை நமக்கு அவர் சுட்டி காட்டி இருக்கின்றார். இந்த மரணத்தின் மேலே வெற்றி உண்டு என்கின்ற நம்பிக்கையை உறுதி செய்கின்ற ஒரு நாள்தான் இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாள். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்ட நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இந்த காலங்களிலே மனிதன் தன்னுடைய வாழ்வுடைய நோக்கத்தை, மரணத்தை, முடிவை, இவையெல்லாம் அவன் சரியான முறையிலே சிந்தித்து வாழ்வானால் அவனுடைய வாழ்வு மிக சிறப்புள்ளதாக இருக்கும். ஆனால்
அவற்றையெல்லாம் மறந்து விட்டு இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் மரணம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தண்டனையாகத்தான் அது அமையும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதர் உயிர்த்தார். இயேசுநாதர் உயிர்த்தார். ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கும் லிபியா நாட்டுக்குள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, லிபியா நாடு தீவிரவாதத்தை ஊக்குவிக்குதுன்னு சொல்லி இந்த அமெரிக்க நாட்டில் அவங்க தானே பெரிய அண்ணன். இப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், லிபியா நாட்டின் மேலே ஒரு வகையான பகை இருந்தது அவர்களுக்கு. ஆகவே என்ன பண்ணாங்க, ஒரு நாள் திடீர்னு அமெரிக்க இராணுவ விமானங்கள்லாம் போய் லிபியா நாட்டினுடைய தலைநகரம் மேல குண்டு மழை பொழிந்தார்கள். ஜெனரல் கடாஃபி தான் அவங்களுடைய தலைவர், லிபியா நாட்டினுடைய தலைவர். அதிகாரப்பூர்வமான அதிபர் இல்லத்திற்கு மேலே குண்டை போட்டாங்க. அடுத்த நாள் எல்லா பக்கம் செய்தி வந்துருச்சு. என்ன தெரியுமா, அதிபர் கடாஃபி, லிபியா நாட்டினுடைய அதிபர் கடாஃபி கொல்லப்பட்டார் என்று செய்தி வந்துச்சு. உலகமே சோகத்தில் ஆழ்ந்து விட்டது. சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் லிபியா மக்களினுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் ஜெனரல் கடாஃபி அவர்கள் மரித்து விட்டார் என்பதை கேட்டு மக்கள் எல்லாம் தெருக்களிலே கண்ணீர் விட்டு அவர்கள் எல்லாரும் புலம்பினார்கள், துக்கம் கொண்டாடினார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா, திடீரென்று தொலைக்காட்சியிலே அதிபர் கடாஃபி தோன்றினார். தோன்றி சொன்னாரு, பாருங்க எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சந்தேகம், ஏனென்று சொன்னால் அமெரிக்க இராணுவ விமானங்கள் எந்த நேரத்திலையும் என்னை தாக்கலாம் என்று எனக்கு உளவுத்துறை சொன்னது. ஆகையினால கொஞ்ச நாளாவே நான் அதிகாரப்பூர்வமான இல்லத்துல தங்குவதை தவிர்த்து விட்டேன். அவை நான் அந்த இடத்துல இல்லை, அவன் குண்டை போட்டுட்டு நான் இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே இந்திய நாட்டு மக்கள் எல்லோரும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாரும் அழுது கொண்டு இருந்தவர்கள் அவர்கள் தெருவிலே நடனமாடினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எங்கள் தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்காருங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு லிபியா நாட்டினுடைய தலைவர் உயிரோடு இருக்கான்னு சொல்லி எல்லாம் நடனமாடினார்கள். ஆனால் இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி கேட்டு சீசைகள் என்ன செய்திருக்குன்னா, தெருக்களில் நடனமாடி இருக்குன்னா ஆடுனாங்களா? இல்லை. ஏன்? பயந்து கொண்டு கதவை மூடி எல்லாரும் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மரணத்தின் மேலே வெற்றி தருகின்றார். இந்த உலக போராட்டங்களிலே நமக்கு மன அமைதியை தருகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த உயிர்ப்பு திருநாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பணிந்து கொள்ளுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பும் மருளும் ஆசையும் என்றென்றும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். உம்மை